பாசு, என்ன பாசு, தங்கச்சி பத்தியும் மருமக பத்தியும் நினைப்பு ஓடிட்டு இருக்கா? எங்க சின்ன தம்பி, அதெல்லாம் யோசிக்க விடாம தான் ஐஸ்வர்யா இப்படி பண்ணிட்டாளே. இப்படியெல்லாம் இருப்பாங்களா? அவ மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்தோம் தெரியுமா? சின்ன தம்பி, ஐஷுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பாரு. நீங்க சொல்லாமலே நான் பல முறை ட்ரை பண்ணேன் பாசு. அவங்க ஃபோன் சுவிட்ச் ஆஃப் தான் வருது. அவ தான் இப்ப கிரிமினல் மாதிரி ஆயிட்டாளே. உன் ஃபோன்ல ஒரு தடவை நான் பேசிட்டதுனால ரொம்ப உஷாராயிட்டா. எனக்கு தெரிஞ்ச அந்த ஃபோன் இனி ஆன் ஆகாதா? அப்புறம் எப்படி பாஸ் அவங்கள கண்டுபிடிக்கிறது? ஏற்காடு சின்ன ஊர் தானே, அலைஞ்சு திரிஞ்சா கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா தனியா எப்படி போய் தேடுவேன்னு தான் தெரியல. நான் கூட வரேன் பாசு. ஹேய், நீ கல்யாணம் மாப்பிள்ள சின்ன தம்பி, உனக்கு நிறைய வேலை இருக்கும். அட பரவாயில்ல பாசு, நான் கூட வரேன். மாமா கிட்ட பைக்கை வாங்கிட்டு 2 பேருமா தேட போவோம். அப்படின்னா சரி சின்ன தம்பி, நீ கூட வந்தா உதவியா தான் இருக்கும். இது கூட பண்ணலன்னா எப்படி பாசு? மாப்பிள, ஆ 2 பேரும் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாங்க. மாமா, உங்க வண்டி சாவி வேணும். பாசு எங்கேயோ வெளியே போகணுமா? தனியாவா? இல்ல, நானும் கூட தான் போயிட்டு வர போறேன். பரவாயில்ல சின்ன தம்பி, பைக் மட்டும் போதும், நானே போயிட்டு வந்துடுறேன். சரி பரவாயில்ல தம்பி, மாப்பிள்ளையும் கூட்டிட்டு போங்க. தெரியாத ஊரு, நீங்க தனியா போய் நீங்க என்னத்தை பாப்பீங்க? போயிட்டு வாங்க. சரியா சொன்னீங்க மாமா. நானும் கூட போறது தானே சரியா இருக்கும். எங்க மாமா போறீங்க? அது பாசு ஊர் சுத்தி பார்க்கணும்னு சொன்னாரு, அதான். இன்னும் 2 நாள் தானே, கல்யாணம் முடிச்சிட்டு எல்லாரும் ஒன்னாவே சுத்தலாம்ல. பாசுக்கு வீட்லயே உட்காந்துருந்தா போர் அடிக்கும்ல, அதுக்கு தான் கூட்டு போறேன். கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா அவருக்கு இங்க என்ன வேலை? மாப்பிள்ளை சொல்றதாம சரி, 2 பேரும் போயிட்டு வரட்டும். சரி மாப்பிள்ள, பார்த்து போயிட்டு வாங்க. 2 பேரும் சீக்கிரம் வந்துருங்க. சரி மாமா, வரேன் மல்லி. வரேங்க. வாங்க பாசு போலாம். வாங்க தம்பி.